விஸ்வபிரமணிய நமக. இன்றைய தினம் காயத்ரி மந்திரத்தோடு விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் பூநூல் அணிகின்ற இந்த விழாவினை இளம்பிள்ளையில் உள்ள ஸ்ரீ மாகா வாராகி அம்மாள் திருக்கோவிலிலும் விநாயகர் சக்தி விநாயகர் ஆலயத்தின் முன்பாக மிக சிறப்பாக இந்த பூநூல் அணிவிக்கின்ற நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இளம்பிள்ளை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து இப்பொழுது இங்கே சிறப்பாக ஒரு ஆச்சாரியாருடைய தலைமையில் பூநூல் அணிவிக்கின்ற இந்த வைபவமானது மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த விழாவானது தொடர்ந்து நடக்க வேண்டும். பிராமணர்களுக்கு அடுத்து விஷ்ணுபிராமணர் என்று சொல்லக்கூடிய அளவிலே பிரம்மதனுடைய சிஷ்யகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய ஐந்தொழில் செய்யக்கூடிய அனைவரும் இணைந்து இங்கே இளம்பிள்ளையிலே விஸ்வகர்ம மகாசன மக்கள் எல்லோரும் இணைந்து விஸ்வதமிழ் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சுடலைமுத்து அவர்கள் எல்லாம் பங்கேற்று இந்த விழாவிலே சிறப்பாக செய்கிறார்கள். இங்கே ஹோமம் செய்து வைக்கப்பட்டு பூர்ணாவதி நடந்து அதை தொடர்ந்து அபிஷேகங்கள்லாம் முடிந்து எல்லோருக்கும் பூநூல் அணிவிக்கிற சிறப்பான இந்த வழிபாடு அடுத்தது தொன்று தொற்று மென்மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வாராகி அம்பாளையும் விநாயகரையும் ராட்டு குடும்பத்தையும் வணங்குகிறோம். இதே போல் இன்று நடக்கின்ற இளம்பிள்ளை காடையாம்பட்டி பிரிவு ரோட்டிலே ஸ்ரீ வராகி அம்மன் விநாயகர் விஸ்வகர்மா சமூகத்தின் மூலமாக நடக்கின்ற இந்த பூநூல் பண்டிகை தமிழ்நாடு முழுவ இருக்கின்ற ஒட்டுமொத்த விஸ்வகர்மா ஐந்தொழில் செய்கின்ற அனைவருக்கும் இது இந்த நாளிலே அனைவருக்கும் நல்ல ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க வேண்டும். இது மென்மேலும் வளர்ச்சியடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விஸ்வகர்மா சமுதாயத்தினர் இது வழிபடுத்தி ஆண்டாண்டு இந்தமாரி ஐந்தொழில் செய்கின்ற ஒன்றாக இணைந்து இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய புகழையும் விஸ்வகர்மா அன்னை காயத்ரி தேவனுடைய அருளையும் பெற அனைத்து விஸ்வகர்மா சமுதாயத்தினரும் ஒன்று சேர்ந்து பூநூல் அணிய நடைமுறை கொண்டு வர வேண்டும். இது தலைவருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை காடையம்பட்டி 4 ரோட்டில் சக்தி விநாயகர் கோயிலில் அருள் பாலிச்சிட்டு இருக்கிற மகா வாராகியம்மன் கோயிலுக்கு பூஜை விவரங்கள்லாம் சொல்கிறோம். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, அதுக்கெல்லாம் சாயங்காலம் 5:30 மணிக்கு பூஜை. மற்ற நேரம் எல்லாமே காலையில் பூஜை நடக்கும். வேண்டும் வரவுக்கு எல்லா வரமும் கொடுக்குறாங்க. இந்த அம்மா குழந்தை வரம், வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி எல்லாமே கொடுக்குறாங்க. வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது. அம்மாவோட உத்தரவுப்படி தான் பாதம் வச்சுருக்கு. நம்ம கோயிலில் ஒரு விசேஷமாக உத்தரகோச மங்கையில் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரைச்சி பூசரி கையில் கொடுத்து அம்மா பாதத்துக்கு வைப்பாங்க. நம்ம கோயிலில் வந்து அவங்கவுங்களே அரைச்சி அம்மா பாதத்தில் பூசி வேண்டுதல் வேண்டிக்கலாம். என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அம்மா சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. எப்போ வந்தீங்கன்னாலும் கோயில் திறந்துருக்கும். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை கோயில் திறந்து தான் இருக்கும். இடையில சாத்திர வேலையே கிடையாது. நன்றி, வணக்கம்.